உங்க லைஃப்ல ஒரு அற்புதம் வருவதற்கு ஒரே ஒரு சாத்தியக்கூறு இருந்தா போதும். உங்க லைஃப்ல கடவுள் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துருவார். அதாவது மத்திய திரைக்கடல் பகுதியில இந்த துபாய், இந்த எமிரேட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்கெல்லாம் மழை கிடையாதுங்க. ஏன்னா மழை வேறணும்னு சொன்னா அந்த கிளவுடுக்குள்ள ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் அது ரெண்டு ஈரப்பதம் ஒன்னா சேரும் போது அந்த கிளவுடுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் மழையா மாறி அது பூமியில இறங்குது. இத ரிசர்ச் பண்ணி பார்த்த இந்த பாலைவனத்துல இருக்கிற தேசங்கள் ஒரு அபூர்வத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு கிளவுடுக்குள்ள கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுனாலே பிளேன்ல they take the enhanced nano salt and they go above the cloud. அந்த கிளவுட்ல ஒரு சின்ன ஈரப்பதம் இருக்கிறத பார்த்துட்டா உடனே போய் 45 கிலோ அந்த நானோ சால்ட்டை அந்த கிளவுடுக்குள்ள போட்டுருவாங்க. இதுக்கு பேரு கிளவுட் சீடிங்ன்றாங்க. அப்ப அந்த கிளவுடுக்குள்ள அந்த நானோ சால்ட் வரும்போது அது மழையாக மாறி அந்த இடத்துல மழை பெய்யுது. இது மாதிரி ஒரு வருஷத்துல மட்டும் 300 பிளேன் அனுப்பி இந்த கிளவுட் சீடிங் பண்ணி மழைய வர வச்சு அந்த பாலைவனம் சோலைவனமாக மாறி இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு சரியான ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம், வாய்ப்புகள் இருந்தும் வசதிகள் இருந்தும் அதை உங்களுக்கு முயற்சிகள் திருவினையாகவில்லை. ஆனா கடவுள் சொல்றாரு, உன்னுடைய மனசுல ஒரு நம்பிக்கை இருந்தா போதும். அந்த நம்பிக்கையின் மேல் என்னுடைய ஆசிகளை தந்து உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை, ஆசீர்வாதமான பணப்பெருக்கம், உங்களுடைய வேலையில உங்களுக்கு உயர்வு நான் தர ரெடியா இருக்கிறேன்றார். கடவுளினுடைய இந்த முயற்சியை ஆசீர்வதிப்பார். இந்த முயற்சியை அவர் பெருக பண்ணுவார்னு நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. மழையை யாராலையும் உருவாக்க முடியாது. ஆனா அந்த மழையினுடைய மேகத்தை அனுப்புறதே கடவுள் தான். இந்த மேகம் இல்லைன்னா மழை கொண்டு வர முடியாது. யாராலையும் டேங்கா தண்ணி எடுத்துட்டு போய் பிளேன்ல மேல இருந்து மழையை பாருங்கன்னு சொல்லி ஸ்பிரிங்கிள் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும், மழையின் மேகத்தை பார்த்தா அந்த மேகத்தை மழையா மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. மழை இல்லாத ஒரு இடத்துல இதே மாதிரிதாங்க ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், போய் பாருனார். வேலைக்காரன் போய் பார்த்து 6 முறை சொல்றான், ஒண்ணுமே இல்ல. 7வது முறை சொல்றான், ஒரு கையளவு மேகம் இருக்குதுன்னு சொல்லி. உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, பெருமழை வரப்போகுது. எஸ், ஒரு கையளவு மேகம் உங்க லைஃப்ல இன்றைக்கு வருகிறது. அந்த மேகம் உங்க வாழ்க்கையில பெருமழையாய் மாறப்போகிறது. உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குதா, அதை பெருக வைப்பார். உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கலை இருக்குதா, உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குதா, அந்த டேலண்ட்டை ஆண்டவர் பெருக பண்ணுவார். உங்ககிட்ட இருக்க கொஞ்சத்தை வச்சு கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். டுடே இஸ் a new day. நான் 1 ராஜாக்கள் 18:44 படி 1 Kings 18:44 God says the cloud the size of a palm is going to bring a big rain. உங்கள் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் மழையால் நிரம்பும். ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்க, ஆசீர்வாதமான மழை பெய்யும். God bless you. Have a wonderful day.